இன்றைக்கு தேவன் நமக்காக சிந்தின ரத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த ரத்தத்துல வல்லமை இருக்குது? ஆமென். இன்றைக்கும் அந்த ரத்தத்துல வல்லமை இருக்கு. அது விசேஷமான ஒரு வகையை சார்ந்தது. நான் உங்க பிளேட் என் பிளேட் மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது விசேஷமான ஒரு குரூப். எல்லாரையும் ரட்சிக்கும், எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கும், எல்லா நோய்களையும் குணமாக்கும், எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கிற ரத்தம். அல்லேலூயா, ஆமென். அந்த சிலுவை காட்சியை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். சிலுவை பவுல் சொல்றாரு, கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கு தெரியுமா? பைத்தியமா இருக்கிறது சிலுவை பற்றிய உபதேசம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கு அது என்ன தெரியுமா? தேவ பலன். ஹல்லேலூயா, நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பார்க்கும் போல நமக்கு ஒரு பலன், ஒரு நம்பிக்கை வரும். அந்த கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடு. இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கல்வாரி அன்பை எண்ணிடும்
கல்வாரி அன்பை என்னிடும் வேளை, கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரமாக்கினாரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரம் ஆக்கினாரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரம் ஆக்கினாரோ. அப்போதும் அவர் காத்தீண்டினீரோ அன்போடு அவர்கள் கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை, கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அப்படி கல்வாரியிலே அந்த கேடு அடைந்தார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லாதிருந்தது. யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. ஆமென். நாம நல்ல வாழணும்னு சொல்லி நாம ஆமென் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக, நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கும்படியாக அவர் அந்த கேடு அடைந்தார். நம்முடைய முகங்கள் வெளிச்சத்தினால் பிரகாசம் அடையும்படியாக, இருளடைந்த நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும்படியாக அந்த கேடடைந்தார். கல்வாரியிலே அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தம் இன்றைக்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஒரு ஆங்கில பாடல் இருக்கு தெரியுமா? That man of Calvary. அந்த பாடலை நம்ம இப்ப பாட போறோம். He won my heart from me. He died to set me free. Bless man of Calvary. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்தவனமாகவே இந்த பாடலை பாடுவோம். எங்களோடு சேர்ந்து பாடி அந்த கல்வாரி நாயகனை மகிமைப்படுத்துவோம். Fairest of all the earth
lifted up, bearing our guilt and misery, sorrowful man of Calvary, that man of Calvary. He won my heart from me. He died to set me free. Blessed man of Calvary, granting the sinner life and peace, granting the captive sweet release, shedding his blood to make us free. Merciful man of Calvary, that man of Calvary. He won my heart from me. He died to set me free. Blessed man of Calvary, giving the gifts of sin for men, pouring out love beyond our ken, giving us spotless purity. Bountiful man of Calvary, that man of Calvary. He won my heart from me. He died to set me free. Blessed man of Calvary, comfort of all my earthly way, Jesus, I'll be thee some sweet day. Center of glory, thee I see, wonderful man of Calvary, that man of Calvary. He won my heart from me. He died to set me free. Blessed man of Calvary, gather with thee eternally, sharing thy love by glassy sea. Like thee forever I shall be, glorified man of Calvary, that man of Calvary. He won my heart from me. He died to set me free. Blessed man of Calvary, that man of Calvary. He won my heart from me. He died to set me free. Blessed man of Calvary. Thank you, Lord. அப்படியே நம்ம எழும்பி நிற்கலாமா? அப்படியே நம்ம எழும்பி நிற்கலாம். கல்வாரி நாயகனை, கல்வாரியிலே நமக்காக ஜீவனை கொடுத்தவரை, ஹல்லேலூயா, அவர் நாம தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக, நாம் வெட்கப்படாமல் ஜீவிக்கும்படியாக, நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார், உயிர்த்தார். பிரியமானவர்களே, எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் அப்படி கம்பீரமா நடக்கும்படியா. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், ஆனால் நாங்களோ நிமிர்ந்து நடக்கிறோம். நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். நாம நிமிர்ந்து இன்னைக்கு நிக்கிறோம்னா, நாம இன்னைக்கு ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றோம்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்னா,
அவர் நமக்காக சிந்தின ரத்தம். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இப்ப நம்ம பாட போறோம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லை. நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் சிறுமையை
என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. பலனை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. 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 Jesus, hallelujah, 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 hallelujah. சிலுவையிலே நமக்காக அவர் செய்த காரியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அவர் செய்த தியாகம் நமக்கு சுகம் கொடுத்தது, நமக்கு ஒரு மதிப்பை கொடுத்தது, நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்தது, நம்முடைய வாழ்க்கை வாழ வைத்தது. அந்த சிலுவையின் நாயகனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் ஒரு ரோஜா பூவை போல மிதிக்கப்பட்டார் உங்களுக்காக, எனக்காக. அந்த இயேசுவை நாம் வர்ணித்து பாடுவோமா? ஹalleluya. Thank you Lord. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what your worth. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே மேலே என் வாஞ்சை என்றுமே, என் மணவாளன் என் நேசமானவர், ஆத்மநேச லீலி புஷ்பமே. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே மேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மணவாளன் என் நேசமானவர்,
பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.